அந்த எப்படி திருப்பதி வந்து தனி அரசாக செயல்படுகிறதோ அதே போல் கர்மசாலாவும் தனி அரசாக செயல்படுகிறது. அந்த கோவிலுக்கென்று உள்துறை அமைச்சர், அந்த கோயிலுக்கென்று நிதித்துறை அமைச்சர், அந்த கோயிலுக்கென்று எல்லா வகையிலும் அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள். ஆக கர்மசாலாவை பற்றி யாரும் வெளியில் பேசிவிட்டால் அவர்களுக்கு கொடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்று அங்கே எழுதப்படாத விதி இருக்கிறது. ஆக கர்மசாலாவில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற 13வது இடத்தை ஆய்வு செய்வதற்கு தடை போடுகிறது மாநில அரசும் மத்திய அரசும். ஆனால் தமிழ்நாட்டு வீதியிலிருந்து சமூக நீதி பேசக்கூடிய நம்மை போன்றவர்கள் அதை 13ஐ நோண்டுங்கள், அங்கே மனித சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அதை தடுக்கிறீர்கள் என்று இங்கிருந்து நாம் குரல் எழுப்புகிறோம், இங்கிருந்து சமூக நீதியை பின்பற்றுகிறோம். ஆனால் கர்நாடக அரசு சித்தராமையா அவர்கள் நான் சமூக நீதியை நிலைநாட்டுவேன் என்று சொல்கிறார், நானும் பெரியாரனுடைய தொண்டராக இருக்கிறேன் என்று அங்கே பீற்றுகிறார். ஆனால் கர்மசாலாவில் அவர் ஏன் கவனம் செலுத்த மறுக்கிறார் என்றால் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைகளும் அந்த சம்பவங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள், அந்த சம்பவங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். ஆகையால் கர்மசாலாவை பற்றி பேசக்கூடாது என்பதிலே அந்த நாட்டினுடைய முதலமைச்சரும் கவனமாக இருக்கிறார். இதுதான் கர்மசாலாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவம். 12 இடங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க, 1.5 கோடி ரூபா செலவழிச்சிட்டீங்க, 13வது இடத்தை சுத்தம் பண்ணிட்டீங்க, ஏன் அகழ்வாராய்ச்சி இதுவரை நடத்தவில்லை?